குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு, வழிபடாத விட்டவங்களுக்கு முதல்ல குலதெய்வம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய வம்சாவளியை காத்து நம்மளுடைய ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அதுல முதல்ல சார் நான் போன வருஷம் தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன், பிரகதீஸ்வரை பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா, நீங்க எந்த தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்றாலும் அந்த குலதெய்வம் இல்லாதவங்க அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் நம்ம பிரசன்னம் பார்க்கும் பொழுது தெரியும். அவங்க படக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது. குலதெய்வம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாதது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த குலதெய்வம் எங்க இருக்குது என்னன்னே தெரியாம நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. நானே நிறைய முறைகள்லாம் சொல்லுவேன், நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரசன்னங்கிற முறையில இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப எளிமையான முறையில கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நாங்க சொல்லக்கூடிய முறைகளாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் மிகப்பெரிய ஒரு தேடுதல் அலைச்சல் நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி அந்த கோயில் கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்குது. ஆனா பிரசன்ன எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த பிரசன்ன முறைகள்ல நிறைய இருக்குங்க. நமக்கு வந்து இந்த குலதெய்வ பிரசன்னம்னே நம்ம தனியா பாக்குறோம். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அதுக்காகவே தனியாவே பிரசன்னம், குலதெய்வ பிரசன்னம்னே நம்ம தனியாவே பாக்குறோம். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு, வழிபடாத விட்டவங்களுக்கு முதல்ல குலதெய்வம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு 30-40% வந்து குலதெய்வம்னா என்னன்னு தெரியாம ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. குல தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் ஒன்று. ரெண்டாவது நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, அவருடைய அப்பா, அப்படி இந்த வம்சாவளிகள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். அதனால நம்ம வழிபாட்டுல மிகவும் முதன்மையானது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வம் தான். அதற்கு அடுத்தது இன்னும் நிறைய இருக்குங்க, நம்ம அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து குலதெய்வம் அப்படின்னா நம்ம அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். இப்ப நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய வம்சாவளியை காத்து நம்மளுடைய ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அதுல முதல்ல குலதெய்வம் தான். இல்ல சார் நான் போன வருஷம் தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன், பிரகதீஸ்வரை பார்த்துட்டு வந்தேன், பார்த்துட்டு வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா, நீங்க எந்த தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்றாலும், நான் எந்த கோவிலுக்கு போய் நான் பரிகாரம் பண்ணேன் சார், எனக்கு வந்து சரியா அது பரிகாரம் வந்து சரியா வரல, நான் ஒரு வழிபாட்டுக்காக போறேன், அதுல வந்து எனக்கு மனநிறைவு இல்லை, இப்படி நிறைய கோவிலுக்கு போனா எனக்கு எதுவும் நடக்கல. இப்ப பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலும் கூட எதுவும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முதன்மையானது அப்படிங்கிறது குலதெய்வம் தான். அதற்கு பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு மேல சொல்றீங்க? எல்லா தெய்வங்களுக்கும் மேலானது நம்மளுடைய குலதெய்வம். சோ இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது முதல்ல எவர் ஒருவர் தெளிவா முறையா செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வம்சாவளியில எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாம எல்லாத்தையும் சரிவர நடத்தி கொண்டுட்டு போகக்கூடியதுதான் இந்த குலதெய்வம். நம்மளுடைய தாய்க்கு அப்புறம் நம்மளுடைய வந்து தாய் ஸ்தானத்துல இருந்து பார்த்துக்க கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வத்துல குலதெய்வம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா இல்லாமல் வந்து குலதெய்வத்தை வழிகாட்டுறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரசன்ன முறைகளில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கம்மியான கட்டணத்தில் வந்து பண்ணி கொடுப்பீங்களா? எப்படி? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது இது வந்து நம்ம ஒரு சேவையாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த குலதெய்வம் இல்லாதவங்க அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் நம்ம பிரசன்னம் பார்க்கும் பொழுது தெரியும், அவங்க படக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக நம்ம அதை வந்து குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவான, ரொம்ப நன்றிங்க.